நாளின் காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பு பாருங்க, மன்னிப்பின் வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படியாய் வருகிறார்கள். அவர்கள் மறுபடியும் வருகிற போது யோசேப்பு என்ன பண்றானா, தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் தான் யோசேப்பு. சகோதரர்கள் அவனை அறியவில்லை. தன்னை அவர்களுக்கு முன்பதாக நான் தான் யோசேப்பு என்று வெளிப்படுத்த தொடங்கின போது அவன் சொன்ன வார்த்தை, என்னை நீங்க விற்று போட்டீங்களா, அதை குறித்து நீங்க சஞ்சலப்படாண்டாம். நீங்க அதை குறித்து உங்களுடைய இருதயத்துல எந்த விசனங்களும் வர வேண்டாம். ஏன்னா ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கே அனுப்பி இருக்கிறார். இது ஆண்டவரால் உண்டானது, ஆண்டவர் நமக்கு செய்தது. நம்முடைய குடும்பத்தை காக்கும்படியாய் அவர் முன்பதாகவே ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை என்னை கொண்டு நிறைவேற்றினார் என்று ஆண்டவருடைய அந்த திட்டத்தை அறிந்தவனாய் தன்னுடைய காரியங்களை தன் சகோதரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது ஒரு மன்னிப்பின் வார்த்தையாய் வெளிப்படுகிறது. தனக்கு துரோகம் செய்தவர்கள், தனக்கு தீமை செய்தவர்கள், தன்னுடைய சகோதரர்கள் பாருங்க, அந்த குளியல தூக்கி போடும் போதும், இந்த இஸ்மவேலர் இடத்துல விற்கும் போதும் யோசேப்பு கெஞ்சி இருப்பான். அவன், அண்ணா என்ன எப்படியாயிலும் விடுவிச்சிருங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா எந்த கெஞ்சுதலுக்கு அவங்க இறங்காம அவனை விற்று போட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல உலக மனிதனா இருந்தால் என்ன நடந்திருக்கும் பிரியமானவர்களே? எப்படியாயிலும் இவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரம்தான் வந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய நிலைமையில அவன் இருக்கிறான். யோசேப்பு இருக்கிற அந்த உயர்வு, அது பெரிய உயர்வு. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியா இருக்கிறான். அவனிடத்துல பக்கத்துல இருக்கிற தேசங்களில் எல்லாரும் வந்து தானியங்களை வாங்க வருகிறாங்க. பெரிய ஒரு அதிகாரி. இப்ப அவன் நினைச்ச அவர்களை என்னவோ செய்திருக்கலாம். ஆனா அவர்களை மன்னித்தான். தனக்கு தீமை செய்தவர்களை அவன் மன்னித்தான். இந்த காலை வேளையிலே நமக்கு தீமை செய்கிறவர்களை நாம் மன்னிக்கிறோமா என்று நாம் சற்று யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. யோசேப்பு மன்னித்தான். இந்த காலை வேளையிலே நாமும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை இதுல பார்க்கும்போது தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். உங்களுக்கு தீமை செய்தவர்களை இந்த காலை வேளையிலே மன்னிக்க முடியாத சூழல் உங்களிடத்துல இருக்குமே, ஆனால் நீங்க மன்னிப்பீங்கன்னா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவேன் என்று இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை போல நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஜீவ ரட்சணை செய்யும்படியாய் என்னை ஆண்டவர் இந்த பாதையின் வழியாய் நடத்துகிறார். என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு நாளில் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் பெருகணும். யோசேப்பு பாருங்க, தனக்கு தீமையாய் இருந்ததையும் அவன் நன்மையாய் அவன் பார்க்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு காணப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், நான் நீங்க விற்று போட்ட உங்கள் சகோதரனாய் யோசேப்பு நான் தான். 4வது வசனத்துல சொல்றார், 45வது அதிகாரம் 4ல, நீங்க விற்று போட்ட அதே சகோதரன் நான் தான். நீங்க சஞ்சலப்படாண்டா, நீங்க விசனப்பட வேண்டாம். ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் அந்த இடத்துல. உங்களுடைய குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தையும், இந்த முழு மனு குலத்தில் இருக்கிற மக்களையும் காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அழகாக அவன் தன்னை அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க முடியாத சுவாபம் இந்த காலை வேளையில இருக்கிறதா? அது மன்னிக்க இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் மன்னிக்க முடியாம இருந்த சில காரியங்களை எனக்கு உணர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அது மன்னிக்கல அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா,
அந்த காரியத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லி காட்டுறோம்ல, அதான் மன்னிக்க முடியாது. அவர்கள் எனக்கு அப்படி செய்தார்கள், இவர்கள் எனக்கு இப்படி செய்தார்கள் என்று நாம் மன்னிச்சிட்டோம்னா அதை மறுபடியும் சொல்லவே மாட்டோம் பிரியமானவர்களே. மறுபடியும் அவர்கள் செய்ததை ஒருவேளை பேச்சளவுல மன்னிச்சிருக்கலாம், ஆனா உள்ளத்தின் அளவுல மன்னிக்க முடியாதவர்களா மறுபடியும் மற்றவர்களிடத்துல அதை சொல்லுகிறவர்களாய் மாறும்போதே நாம் மன்னிக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே மன்னிப்போம், மறப்போம், நன்மைகளை செய்வோம். நமக்கு ஒருவேளை தீமை செய்யலாம், ஆனா நாம நன்மை செய்கிறவர்களா இந்த காலை வேளையில மாறணும் பாருங்க. சொல்றான் யோசேப்பு சொன்ன ஒரு சில வார்த்தைகள் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல அந்த வார்த்தைகளை மிகவும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையாய் காணப்பட்டது. அந்த வார்த்தை பாருங்க, 7வது வசனத்துல, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க ஆண்டவர் என்னை அனுப்பினார். இந்த இடத்துல ஒரு திட்டத்தை வைத்து நீங்க அனுப்பினார். நான் போர்த்திபாருடைய வீட்டுல பட்ட கஷ்டங்கள் பெருசு, சிறைச்சாலையில பட்ட அனுபவங்கள் பெருசு. ஆனா ஆண்டவர் என்னை என் மேல ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார், என் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தார். அத இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கிறார், நன்மையா பார்க்கிறார். தனக்கு தீமையாய் நடந்த அத்தனையும் நன்மையாய் பார்க்கிற ஒரு எண்ணம் யோசேப்புக்கு காணப்பட்டது. அன்பான தேவ பிள்ளையே, சொல்றார் பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, எல்லாருக்கும் இந்த மனம் வந்துராது. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும். மற்றவர்களை மன்னிக்கிறார், மற்றவர்களுக்கு தனக்கு நேரிட்ட தீமைகளிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற சுவாபங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வரும். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? மன்னிக்கிறவர்களா இருக்கிறோமா? நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோமா? தீமை செய்தோருக்கும் நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, அடுத்து சொல்றா பாருங்க, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். எத்தனை முறை சொல்லுகிறார் பாருங்க, தேவனே தேவனே அனுப்பினார். என் மேல ஒரு அனாதி தீர்மானம், ஒரு அனாதி நோக்கம், என்ன அவர் ஆசீர்வதிக்கணும், என்ன உயர்த்தணும்னு அவர் வச்சிருந்தாரு. அந்த உயர்த்துதலை நீங்க எல்லாரும் ஒரு நாள்ல வந்து பார்க்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்களுடைய குடும்பத்தை காக்கும்படி எனக்கு இந்த இடத்துல வச்சிருக்காரு. அப்படியே அவர் ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு அவன் பேசுகிறதை பார்க்க ஆண்டவர் தான் என் வாழ்வில் அதை செய்துட்டு இருக்கிறார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாய் வைத்திருக்கிறார் பாருங்க. குடும்பம், அவனுடைய குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நீங்க தாமதிக்க வேண்டாம். உங்களுடைய தகப்பனுக்கு, நம்முடைய தகப்பனிடத்துல ஓடி போய் சென்று அதை அறிவியல், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை ஆண்டவர் ஜீவ ரட்சனை செய்யும்படியா எகிப்துக்கு அனுப்பி என்னை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்பதை தகப்பனிடத்துல போய் சொல்லுங்கள். நீங்க மறுபடியும் வரும்போது எல்லாருமாய் சேர்ந்து வாருங்க. கோசேன் நாட்டிலே நான் உங்களை வைப்பேன், அங்கே நீங்கள் வாசம் பண்ணி என் சமீபத்துல இருக்கலாம், என் கூட இருக்கலாம், என்னோடு சேர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சாப்பிட அனுபவிக்கலாம் என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய நல்ல மனம். அன்பானவர்களே, யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட அந்த பார்வோன் அவரும் சொல்லுகிறார் பாருங்க, நான் உங்களுக்கு எகிப்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளையை, இந்த 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 செய்தியின் சாரம்சம் என்னன்னா, மன்னிக்கணும், தீமை செய்தோருக்கும் நன்மை செய்யணும், யோசேப்பை போல மாறணும். நம்மள மன்னிக்க முடியாத பாவங்கள், சுவாபங்கள் இன்றைக்கு நம்ம மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்விலே பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும். நம்முடைய வாழ்வில எதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதோ அத்தனையும் மாறும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்துக்குள்ளாய் வருவோம். அந்த பாதையில இப்ப நடத்தப்படுகிறேனே, ஆனால்
மற்றவர்கள் எனக்காக ஒருவேளை தீமை செய்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு நன்மையாய் மாற்றும்படியா இதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே மற்றவர்கள் மேல நான் எரிச்சல் பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன். அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று இந்த காலை வேளையில மன்னிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நாம் அனுபவிக்கும் காயங்கள் பல நேரங்களில தண்டனைகள் அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் என்பது இந்த காலை வேளையில அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் சந்திப்பது தண்டனை அல்ல, நாளைய நோக்கத்துக்கான தயாரிப்பு ஆண்டவர் நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே யோசேப்பினுடைய வாழ்வில் ஆண்டவர் அதை செய்தார், நம்முடைய வாழ்விலும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே மன்னிக்க முடியாமல் இருக்கிற சுவாபங்கள் இந்த காலை வேளையில மன்னிக்கப்படட்டும். நாம் மன்னிப்போம், மன்னிக்கிறவர்களாய் மாறுவோம், தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.